அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா குருவா குழம்பு செய்ய போறோம். பட்டலகம் இலை வச்சிருக்கோம், காம்பு, சோம்பு, கொத்தமல்லி, கருப்பிலை, 5 தக்காளி, 5 வெங்காயம், 5 பச்சை மிளகாய், 1/4 கிலோ பீன்ஸு, 1/4 கிலோ கேரட்டு, 1/4 கிலோ நூக்கல், 100 பட்டாணி, பச்சை பட்டாணி, 1 முடி தேங்காய். இப்போ எல்லாத்தையும் நம்ம தேங்காயும் வெங்காயமும் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறேங்க. அப்புறமா பார்க்கலாம். இந்த பாருங்க, எல்லாத்தையும் அரைச்சாச்சு. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பட்டலகம் அந்த இலைய போட்டு அரைச்சிருக்கேன். எல்லாத்தையுமே போட்டு அரைச்சிருக்கேன். இதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க, சரிங்களா? இப்போ பார்க்கலாம் செய்யறது எப்படி. கேஸ் பற்ற வச்சுக்கலாங்க. 2 குழம்பு காண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. 2 குழம்பு காண்டி எண்ணெய் ஊற்றிட்டோம். எல்லா காய்கறியும் பீன்ஸு, கேரட்டு, நூக்கல், பட்டாணி எல்லாத்தையும் போட்டு வதக்கி நல்லா பச்சை வாசனை போகிற மாதிரி நல்லா வறுத்துக்கலாங்க. ஒரு 1/4 ஹவர் வறுத்தா போதும். இதில் எல்லாத்தையும் அரைச்சத நம்ம அதில் ஊற்ற போகிறோம். காயில் காயெல்லாம் போட்டு நல்லா வதக்கி இந்த தேங்காய் அரைச்சது எல்லாத்தையும் எடுத்து இதிலே ஊற்றியாச்சுங்க. ஒரு சொம்பு தண்ணி, 2 சொம்பு தண்ணி, சால்ட்டுங்க 1/2 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் மஞ்சள், 2 டீஸ்பூன் மிளகாத்தூளுங்க. இப்போ வறுத்த உடனே பார்ப்போம். நல்லா கலரு பாருங்க, எப்படி இருக்கு பாருங்க. கலருக்கு வேகட்டுங்க. வெந்த உடனே பார்க்கலாம். இன்னும் ஒரு கரண்டி எண்ணெய், பட்டை, சோம்பு எல்லாத்தையும் போட்டு அரைச்சிருக்கிறோம் நம்ம, சரிங்களா? அதனால பசங்களுக்கு சாப்பிடாதுன்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். இப்போ கடுகு, உளுத்தப்பருப்பு 2 போட்டுக்கலாம். இலை மட்டும் போட்டுக்கலாம் நம்ம, சரிங்களா? 2 இலை போட்டால் போதும். குருமா குழம்பு எப்படி இருக்கு பார்த்தீங்களா? தாளிச்சு இன்னும் லாஸ்ட்டாக தாளிச்சாவும் நல்லா தான் இருக்குங்க. இல்லாட்டி நாங்கள் ஃபஸ்ட்டும் தாளிக்கலாம். எல்லாத்தையும் போட்டுட்டு அப்படியே தாளிச்சிக்கலாம். இது மாதிரி செய்யணும்னு நீங்கள் செஞ்சுக்கலாம். முந்திரி பருப்பு தான் 2 போட்டு அரைச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். பாருங்கள், திக்காக வந்துடுச்சு, ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், குழம்பு நல்லா கொச்சிடுச்சு, கட்டியாகிடுச்சு. தோசைக்கு, இட்லிக்கு, பூரிக்கு, சப்பாத்திக்கு, சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் இந்த குழம்பு யூஸ் பண்ணிக்கலாம். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மேலே வீடியோ போடுறதுக்காக எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.